Vanakkam and welcome back to Crickall's YouTube channel. Still in the channel subscribe பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டாடா IPL 2024 ஓட 7th மேட்ச் குஜராத் டைட்டன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்టిక్యులர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தவரை லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு வின்னோட ஒரு நல்ல ஃபார்மோட வர போறாங்க. அண்ட் தென் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் ஒவ்வொரு வின்னோட இப்போ நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இங்க யார் வின் பண்ணி ரெண்டாவது வெற்றியை பதிக்க போறாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த பர்టిక్యులர் மேட்ச் 26th மார்ச் நைட்டு 7:30க்கு சிதம்பரம் ஸ்டேடியம் சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யார் யாருக்கெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், ஸ்பாட்டிஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. தயவு செஞ்சு யாராவது நம்ம நேம சொல்லி நாங்க பிரைம் பண்றோம், நீங்க அமௌண்ட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நேம்லயே நிறைய ஃபேக் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபேக் சேனல்ஸ் வச்சிருக்கோங்க, நாங்க பிரைம் பண்றோம் நீங்க காசை கொடுங்கன்னு கேட்டு நிறைய பேர்த்த ஏமாந்துருக்காங்க. தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க டீம்ஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணா நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. இல்ல இந்த டீம்ல ஒரு சில பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் ஒரு சில நாலேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டீம்ல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சேப்பாக்ல தான் மேட்ச் நடக்க போகுது. சேப்பா கிரவுண்ட் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்லோவர் பவுலர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட்டிவா இருக்கும் அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட்டிவான வென்யூவா தான் இருந்திருக்கு. பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த ஃபேஸ் பவுலர்ஸ் மோஸ்ட்லி 130ல இருந்து 140க்குள்ள போடக்கூடிய ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய டாப் பேட்டர்ல வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில்ல வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 163, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 150. இப்போ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம். ஓவராலா 5 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் 2ம் சிஎஸ்கே 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ் 3 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஆனா இப்போ இந்த மேட்ச்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே தான் ரொம்ப அப்பர் சைட்ல இருக்காங்க. ஏன்னா பேட்டிங் அவங்களோட ஆர்டர் ரொம்ப டெப்தா இருக்கு. ஸோ 9th டவுன் வரைக்குமே பேட்டிங் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த வென்யூ ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கனால சிஎஸ்கேல எடுத்துட்டோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் எம் தீக்ஷனா இவங்க 2 பேரும் குவாலிட்டி ஸ்பின்னர், அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் பவுலர்ஸ். ஸோ இவங்களை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க ஸ்பின்னர் சைட் பொறுத்த வரைக்கும். இது இல்லாம செகண்டரி பவுலரா ரச்சின் ரவீந்திராவை வேற ஸ்பின்னர்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டு அப்படின்னா ரஷித் கான், சாய் கிஷோர் 2 ஸ்பின்னரோட வரப்போறாங்க. இதுல ரஷித் கான் குவாலிட்டி ஸ்பின்னரா இருந்தாலும் சாய் கிஷோருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது இன்டர்நேஷனல் மேட்ச்ல. அதனால சாய் கிஷோர் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்லயும் அதிகப்படியான ஸ்ட்ராங்கா சிஎஸ்கே தான் வச்சிருக்காங்க. ரொம்ப அப்பர் சைட்ல இருக்கிறதும் சிஎஸ்கே தான். அண்ட் தென் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் விக்கெட் எந்த மாதிரி பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓவராலா 111 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இது பர்டிகுலர்லி லாஸ்ட் சீசன்ல ஓவராலா 9 மேட்சஸ் லாஸ்ட் சீசன்ல இதே வென்யூல நடந்தது. 7 மேட்ச் லீக் மேட்சும் அண்ட் தென் 2 நாக் அவுட் கேம்ஸ் நடந்தது. அதுல 111 விக்கெட்ஸ் ஓவராலா பவுலர்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 65, ஸ்பின்னர்ஸ்க்கு 46 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபேஸ் பவுலர்ஸ் யாரெல்லாம் 130ல இருந்து 140க்குள்ள போடுறாங்களோ அவங்களுக்கு தான்
அதிகப்படியான விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் விக்கெட் அதிகமாக கிடைச்சிருக்கு. இதே வென்யூல லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி சிஎஸ்கேவும் பிளே பண்ணாங்க. ஓவரால 10 விக்கெட் 2 இன்னிங்ஸ் சேர்த்து பறி கொடுத்துருந்தாங்க. அதுல 10 விக்கெட்ல 1 விக்கெட் ரன் அவுட்டா கிடைச்சிருக்கு. அந்த பேலன்ஸ் இருக்கு 9 விக்கெட்ல 8 விக்கெட் பேஸ் பவுலர்ஸ்க்கும் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் ஸ்பின்னர்ஸ் கிடைச்சது. அந்த ஒரு விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் கிடைச்சிருந்தது. ஸோ ஓவராலா நீங்க பார்க்கும்போது மீடியம் பேஸ் பவுலர்ஸ் 130 140 போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் போனக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க டீமை பிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸ்போர்டசி ஆப்பை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்போர்டசி ஆப்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். இந்த T20 லீக் ஐபிஎலுக்கு சீரீஸ் லீடர் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்டா வரீங்க அப்படின்னா மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆகும். செகண்டுக்கு 2 லட்சம் ரூபாய், அந்த தேர்டுக்கு 1 லட்சம் ரூபாய். இந்த மாதிரி ஓவராலா பார்க்கும்போது 1000 மெம்பர்ஸ்க்கு பிரைசஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க நார்மலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லாம நீங்க இந்த லீக்ல லீடர் போர்ட்ல ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்போர்டசி ஆப்போட அட்வான்டேஜஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அதுவும் பர்டிகுலர்லி கம்பேர்ட் டு ட்ரீம் 11 என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. இதை விட நீங்க ஈஸியா டீமை பிக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும், டீம் எல்லாம் பிக் பண்ணாம நம்ம ஈஸியா ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ 5 பிளேயர்ஸ் மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி நீங்க நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான 24/7 இன்ஸ்டான்ட் வித்ட்ராவல். அது மட்டும் இல்லாம கஸ்டமர் கேர்ல நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லயே பேசி நமக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அது எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒரு முறை நீங்க ஸ்போர்டசி ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்போர்டசி ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜிந்த் ரவீந்திரா 2 பேரும் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல அஜின்கே ரகானே, அந்த நம்பர் 4ல டேரில் மிச்சல், அந்த நம்பர் 5ல சிவம் டூபே, and then ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, எம்எஸ்டி, தீபக் சகார், எம் தீக்ஷனா, முஸ்தபிர் ரகுமான். இதான் சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா சிவம் டூபே பிளேயிங் 11லயே வந்துடுவாரு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் பேட் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே அவரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போனனால சர்துல் தக்கூர் கூட இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் சிஎஸ்கேவோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முஸ்தபிர் ரகுமான், எம் தீக்ஷனா, தீபக் சகார், ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே, இந்த மாதிரி 5 பவுலர்ஸோட தான் லாஸ்ட் மேட்ச் போயிருந்தாங்க. இதுல 5 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. இவங்க இல்லாம பவுலிங் ஆப்ஷன் யார் இருக்காங்க அப்படின்னா ரஜிந்த் ரவீந்திரா. மேபி இந்த மேட்ச் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அதுவும் டவுட் தான். மோஸ்ட்லி இந்த 5 பேர் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுல ரஜிந்த் ரவீந்திரா மேபி 1 or 2 ஓவர் இந்த மேட்ச் பவுல் பண்ணலாம். இதுல இனிஷியலா நியூ பால் பொறுத்த வரைக்கும் தீபக் சகார், முஸ்தபிர் ரகுமான், தேஷ்பாண்டே இவங்க 3 பேர் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டெத்லயும் இவங்க 3 பேர் தான் பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில், விர்தமான் சகார் 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல சாய் சுதர்சன், அஜ்முல்லா உமர் சாய் பொறுத்த வரைக்கும் நம்பர் 4 டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன். இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இது வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சேம் இதே 11ல வந்துருவாங்க. மோஹித் சர்மா உள்ள பிளேயிங் 11லயே வந்துருவாரு. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல குஜராத் டைட்டன்ஸ் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா விஜய் சங்கர் உள்ள பிளேயிங் 11ல பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ விஜய் சங்கரும் மோஹித் சர்மாவும் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜினா ஸ்பென்சர் ஜான்சன், மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ், சாய் கிஷோர், ரஷித் கான் அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர் சாய், இந்த மாதிரி 6 பவுலரோட வரப்போறாங்க. இதுல 4 ஓவர்னா மோஹித் சர்மா, ரஷித் கான், சாய் கிஷோர் இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல அஸ்முதுல்லா ஓமர் சாய் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. 15 ஓவர் கம்ப்ளீட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க 5 ஓவர் தான் உமேஷ் யாதவும் ஸ்பென்சர் ஜான்சனும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல இவங்க பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலா நியூ பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா இவங்க 2 பேரும் இனிஷியலா அண்ட் தென் அஸ்முதுல்லா ஓமர்சாய் இவங்க 3 பேரும் இனிஷியலா நியூ பால்ல போல் பண்ணதான சான்ஸ் இருக்கு. டெத் ஓவர் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா, ஸ்பென்சர் ஜான்சன் இவங்க 2 பேரும் டெத்ல போல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ அடுத்து கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டோ எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்கு சூட்டபிளான 6 ஃபேண்டசி பிளேயர்ஸ், இவங்க 6 பேருமே மோஸ்ட்லி சேஃபா வந்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான் கிராண்ட் லீக்ல 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் அவங்க டியூவல் ஆப்ஷனா இருக்கணும், இல்ல பவுலரா இருந்தா 2 வாரம் டெத்ல பவுல் பண்ணணும், அண்ட் தென் பேட்ஸ்மேனா இருந்தா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும், அண்ட் தென் விக்கெட் கீப்பரா இருக்காங்க அப்படின்னா அவங்க டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பரா இருக்கணும். ஸோ இந்த 4 நீங்க கேட்டு பாருங்க, அதுல யார் யாருக்கெல்லாம் ஆன்சர் கிடைக்குதோ அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சேஃபான பிளேயரா வந்துருவாங்க. அதுல நம்ம இந்த மேட்ச் 4 பிளேயர்ஸ் தான் சேஃபா எடுத்திருக்கோம். பேலன்ஸ் இருக்க 2 பிளேயரை நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த 6ல இருந்து 8 பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அந்த ரிஸ்க் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ரவீந்திர ஜடேஜா, அஸ்முதுல்லா ஓமர்சாய், ரச்சின் ரவீந்திரா, ரஷித் கான் இவங்க 4 பேருமே மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள மேக்ஸிமம் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் கிடைக்கல. ஸோ பேட்டிங் டவுன் கொஞ்சம் கீழே வராரு. ஸோ இருந்தாலும் ஆவரேஜா பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 10 ரன்னாச்சும் ஆடி கொடுத்துருவாரு. அந்த ஃபீல்டிங்ல மினிமம் ஒரு கேட்ச் எவரி மேட்ச் பிடிக்கிறதுனால அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். 4 ஓவர் லாஸ்ட் மேட்ச் எதனால விக்கெட் கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணனால கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்துருக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா நம்ம 2 விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட் நம்ம ஆவரேஜா எதிர்பார்க்கலாம். ஓவராலா பார்க்கும்போது ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரவீந்திர ஜடேஜா வந்துருவாரு. ஸோ இந்த சேஃபான ஆப்ஷன் எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு பிளேயர் ட்ரீம் பிளேயரா வரணும் அப்படின்னா அவர் மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு இந்த 4 பிளேயருமே ரொம்ப ரொம்ப எலிஜிபிளான பர்சன்ஸா இருப்பாங்க. அந்த அஸ்முதுல்லா ஓமர்சாய் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு, ஒரு டெபியூ இருந்தாரு. இருந்தாலும் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 2 விக்கெட் எடுத்து பேட்டிங்ல ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 15 ரன்குள்ள ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். ஏன்னா இவரு அவ்வளவு பெரிய ஃபேஸ்லாம் கிடையாது, 130ல இருந்து 140ல தான் போல் பண்ண போறாரு. அதுதான் இந்த வென்யூக்கு அவருக்கு இருக்க அட்வான்டேஜ். ஸோ ஓவராலா பார்க்கும்போது 1 விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த 1 விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிச்சு அப்படின்னா அதுலேயே ஒரு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. ஃபேண்டசி வைஸ் போறோம் அப்படின்னா 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நம்ம அஸ்முதுல்லா ஓமர்சாய்ட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங்ல சம ஃபார்ம். லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ராடினரியா நாக் ஆடி இருந்தாரு. எவரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பவுண்டரிஸ் நிறைய ஆடுறாரு. ஸோ அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் தான். ஸோ பவர் பிளேலயே 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல ஒரு கேட்சாவது பிடிச்சி அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ரச்சின் ரவீந்திராட்ட நம்ம எதிர்பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் பவுல் எதுவும் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் தான். அண்ட் தென் ரஷித் கான் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாரு, விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த வென்யூ ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான வென்யூ. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அகைன்ஸ்டா எப்பவுமே ரஷித் கான் ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. ஸோ கீழே பேட்டிங்ல 15 ஓவருக்கு அப்புறம் உள்ள வராரு அப்படின்னா குயிக்கா ஒரு 20+ ரன்னை ஆடி கொடுத்துருவாரு. பவுல்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தா போதும். ஈஸியா இவருமே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் விர்த்தமான் சகா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர். அதான் இவருக்கு இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். இவர்கிட்ட எம்எஸ்டி தான் இருக்காரு. அவர் விக்கெட் கீப்பர்ல ரொம்ப ரொம்ப பேட்டிங்ல கீழே வரணும். ஸோ பேட்டிங்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்குமாங்கிறதே டவுட் தான். ஆனா விர்த்தமான் சகா ஓபன் பண்றதுனால ஆவரேஜா 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆனா போதும், இவர் ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அந்த 25 ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம விர்த்தமான் சகாட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன். இவருக்கு இருக்கிறது பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா 25+ ரன் அடிச்சா மட்டும்தான் இவரு ட்ரீம் டீம்ல வருவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிஎஸ்கே பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 50-50 ஆப்ஷன்ல நீங்க இவரை டிராப் பண்ற டீம்ல இவருக்கு எகைன்ஸ்டா போல் பண்ணக்கூடிய ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுங்க. ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் சீமர் கிட்ட ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அதிகப்படியான த்ரெட்னிங் இருக்கு.
ஸோ அவர் ஓவர்ல ட்ரபுள் ஆகி விக்கெட் ஒருத்தான சான்ஸ் இருக்கும். ஸோ சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மஸ்ட் பிக் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 6 பிளேயர்ஸுமே நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரிஸ்க் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா சொல்லிடுறேன். லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் மோஹித் சர்மா, சிவம் டூபே, சாய் கிஷோர் இந்த 3 பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். மோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் போடக்கூடிய போலர். அது மட்டும் இல்லாம 2 ஓவர் டெத்ல போல் பண்றதுனால அவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ எப்படினாலும் டெத்ல 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அவருடைய அட்வான்டேஜஸ் 120ல இருந்து 140க்குள்ள தான் போடுவாரு. இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு தான் சேப்பா கிரவுண்ட் அதிகப்படியான சப்போர்ட்டிவா இருக்கனால அவருக்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், பர்டிகுலர்லி லோ பர்சன்டேஜ்ல. அண்ட் தென் சிவம் டூபே பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம் எவரி மேட்ச் அவரு ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்காரு. உள்ள வராரா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 பால் அதிகபட்சம். அந்த 15ல ஒரு 5 பால் அவருக்கு ஸ்லாட்ல விழுந்துட்டாலே போதும். அந்த 5 பாலை பினிஷ் பண்ணி ஒரு 30+ ரன் அடிச்சு ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துடுறாரு. இருந்தாலும் இவர் பேட்ல இருந்து 25+ ரன் வந்தா மட்டும்தான் அவரு ட்ரீம் டீம்ல வர முடியும். ஏன்னா ஃபீல்டிங்ல அதிகமா நிக்க போறது இல்ல, கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸும் கம்மி தான். ஏன்னா இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங் மட்டும் தான் ஆட போறாரு. சாலிடா 25+ ரன் ஆடணும். ஸோ அதனால நம்ம ரிஸ்க் எடுத்து லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம சிவம் டூபேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் சாய் கிஷோர் நல்ல ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வெண்ணில ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம அன்பார்ச்சுனேட்டா குஜராத் டைட்டன்ஸ் டாப் தி ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா சாய் கிஷோர் உள்ள பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாரு அப்படின்னா அதுலயே ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஏன்னா அதுக்கு ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதான் அவருடைய அட்வான்டேஜஸ். அதுல ஒரு விக்கெட் எடுத்தா போதும், அந்த ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ எடுத்தாலே அதுலயே 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா ட்ரீம் டீம் விளையாடுறதான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால நம்ம மோஹித் சர்மா, சிவம் டுபே, சாய் கிஷோருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது பர்டிகுலர் லோ பர்சன்டேஜ்ல. இதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க லோ பர்சன்டேஜ்ல சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மோஹித் சர்மாக்கு பதில் நீங்க ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்பென்சர் ஜான்சன் 140+ போட்டாலும் அவர் லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு அகைன்ஸ்டா சிஎஸ்கேல டாப் தரல ஆடக்கூடிய ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் தென் அஜின்கே ரஹானே இவங்க எல்லாருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ டாப்லேயே ஸ்பென்சர் ஜான்சன் கிட்ட விக்கெட் பெறதுக்கான சான்ஸ் கூட இருக்கும். ஸோ அவரை நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா போலாம் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க உமேஷ் யாதவ் கூட இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் சிவம் டுபேக்கு பதில் நீங்க அஜின்கே ரஹானே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அஜின்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல 1 டவுன்ல உள்ளாரு. அந்த அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் நிக்கிறாரு, அதுல 1 or 2 கேட்ச் பிடிச்சி பேட்டிங்ல ஒரு 20 ரன் அடிச்சா போதும் அவரு ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அண்ட் தென் சாய் கிஷோருக்கு பதில் நீங்க தீபக் சகார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் இவருக்கு எந்த விக்கெட்டும் கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் மேட்ச் கிடைச்சது. ஆனா இனிஷியலா பிச்சில் மூவ்மெண்ட் இருக்கு, நல்லா ஸ்விங் ஆகுது அப்படின்னா இயர்லியாவே 2 விக்கெட் எடுத்துருவாரு. அந்த மாதிரி 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் மோஹித் சர்மா, சிவம் டுபே, சாய் கிஷோர் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம போக போறோம். இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தென் சிவம் டுபேக்கு பதில் அஜின்கே ரஹானே, சாய் கிஷோருக்கு பதில் தீபக் சகார் இந்த காம்பினேஷன்ல கூட நீங்க சேஃபா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயரும் 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை இன்னிங்ஸ் வைஸ் நீங்க சஃபுல் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி முஸ்தபிர் ரஹ்மான் லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருந்தனால அதிக பேர் இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அவருக்கு 4 விக்கெட் எதனால கிடைச்சது அப்படிங்கிறத யோசிங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது டெத்ல 2 ஓவர் போல் பண்ணாரு. அவர் ஓவர் அடிக்க டார்கெட் பண்ணாங்க. அந்த மாதிரி டைம்ல இவருக்கு விக்கெட் கிடைச்சது. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இவருக்கு விக்கெட் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க சிஎஸ்கே பவுலர்ஸ் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா துஷார் தேஷ்பாண்டே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். எக்ஸ்பென்சிவா அவர் போனாலும் 2 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் முஸ்தபிர் ரஹ்மான், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க துஷார் தேஷ்பாண்டே சைட் போங்க. அண்ட் தென் டேரில் மிச்சல் அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. பேட்டிங்ல சாலிடா ஒரு 30+ ரன் அடிச்சா மட்டும்தான் அவர்னால ட்ரீம் டீம்ல வர முடியும். ஸோ அதை கன்சிடர் பண்ணி 50-50 ஆப்ஷன்ல டேரில் மிச்சலை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா ஒரு 40+ ரன் குயிக்கா ஆடி கொடுத்துருவாரு. அண்ட் தென் சுமன் கில்
கேப்டன்சி பிரஷர் இருந்தாலும் பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி தான் ஆடினாரு. லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஆவரேஜா 15ல இருந்து ஒரு 25 ரன் ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டாப் ஆர்டர்ல சப்போஸ் கொலாப்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுமன் கில்ல டிராப் பண்ணிட்டு டேவிட் மில்லர் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. உள்ள வராரா ஒரு 15 பால் பிடிச்சா போதும் 30+ ரன் ஆடி ஈஸியா ட்ரீம் டீம் வந்துருவாரு டேவிட் மில்லர். அதுல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட டேவிட் மில்லருக்கு அதிகமா இருக்கு. அண்ட் தென் சாய் சுதர்சன் ரீசெண்ட் டைம் செம் ஆஃப் ஃபார்ம் கன்சிக்யூட்டிவ் ஆடிட்டு இருக்காரு. இவருடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ரொம்ப ரொம்ப குயிக்கா இருக்கு. நிறைய ரன் சிங்கிள்ஸ் ஆகும் 2s ஆகும் தான் கன்வெர்ட் பண்றாரு. அதுலயே ஒரு 20 ரன் ஆடி கொடுத்துறாரு. அண்ட் தென் பவுலர்ஸ் 1-2 பால் தப்பா போடுறாங்களோ அதை பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணி 30+ ரன் ஆவரேஜா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவரை அதிகப்படியான டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் தீக்ஷனா லாஸ்ட் மேட்ச் விக்கெட்டே கிடைக்கல, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாரு. அதனால இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பிக் பண்ணி பார்த்திருப்பாங்க. சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா தீக்ஷனாவை ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மேட்ச் வந்து சேப்பாக்குல நடக்குது. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவரபிளா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்குங்கிறத பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா 1, அஸ்மதுல்லா உமர் ஜை 2, ரச்சின் ரவீந்திரா 3, ரஷித் கான் 4, கெய்க்வாட் 5, விர்தமான் சகா 6, தீக்ஷனா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க 7, முஸ்தபிர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா மட்டும் அவர் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சுமன் கில் அல்லது டேவிட் மில்லர் 2 பேர்த்தையும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க 9, சாய் சுதர்சன் 10, டேரில் மிச்சல் 11 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஹித் சர்மா 12, சிவம் டுபே 13 அண்ட் தென் சாய் கிஷோர் 14. இந்த 3 பிளேயரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த அளவு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல, கொஞ்சம் சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருந்தாரு. அண்ட் தென் அஜின்கே ரஹானே பேட்டிங்ல இன்னும் மேல வர்றாரு. அதான் அது மட்டும் இல்லாம ஃபீல்டிங்கும் பண்றாரு. அண்ட் தென் சாய் கிஷோருக்கு பதில் தீபக் சகார் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இருந்து நம்ம ஒரு டீமை செட் பண்ணிடுவோம். இதுல இருந்து 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் பேஸ் டீம் நம்ம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து விர்தமான் சகா அவருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். எம்எஸ்டி பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல ரொம்ப ரொம்ப கீழே வருவாரு. ஒரு 5% டீம்ல வேணா நீங்க ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். பேட்டிங்ல இருந்து கெய்க்வாட் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரவுண்ட்ல இருந்து ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, அஸ்முதுல்லா ஓமர்ஜா இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பவுலர்ல இருந்து ரஷித் கான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம 6 பிளேயர்ஸோட நம்ம போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பேஸ் டீம் நீங்க ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. 6ல இருந்து ஒரு 7 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸை எந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம்னா இப்போ எம்எஸ்டி நீங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சிஎஸ்கே சைடு வந்துட்டோம் அப்படின்னா பேட்டிங்ல சிவம் டூபே எல்லா மேட்சும் ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட இன்னும் கொஞ்சம் நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா அஜின்கே ரஹானே அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் டேரில் மிச்சல ஒரு 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகிடுவாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா நீங்க டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் இதுக்கு மேல நீங்க ராகுல் திவாட்டியா அண்ட் தென் விஜய் சங்கர் இவங்க ரொம்ப ரொம்ப ரேர் காம்போ, ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முஸ்தபிர் ரஹ்மான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டேக்கும் தீக்ஷனா அவங்க 2 பேர்த்துக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் தீபக் சகாரை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் குஜராத் டைட்டன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா மோஹித் சர்மாக்கு போத் இன்னிங்ஸ்னாலும் சரி அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் தென் சாய் கிஷோர் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க லோ பர்சன்டேஜ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணிட்டு அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 6 பிளேயர்ஸை மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் நான் கிரியேட் பண்ண சொல்றேன்னா இந்த பேஸ் டீம்ல மோஸ்ட்லி சேஃபான ஆப்ஷன்ல போயிருவோம். அவங்க மோஸ்ட்லி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாங்க, ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அதனாலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேஸ் டீம் கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.
அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரவீந்திர ஜடேஜா, அஸ்முதுல்லா முஹம்மது ஸஹர், ரஷீத் கான் இவங்க 3 பேரும் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. ரவீந்திர ஜடேஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது இல்லாம பேட்டிங் ஆப்ஷன் அண்ட் தென் ஃபீல்டிங் 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். சேம் அதே கான்செப்ட் தான் அஸ்முதுல்லா முஹம்மது ஸஹரும். ரஷீத் கான் டெத்ல பேட்டிங்ல உள்ள வந்து ஒரு 20% குயிக்காவும் 4 ஓவர் நிறைய கூகுளிஸ் போறதுனால அவருக்கு விக்கெட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம்னா ரவீந்திரா, சாய் சுதர்சன் அண்ட் தென் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கி ஆப்ஷன் போகணும்னு நினைச்சீங்கன்னா வைஸ் கேப்டன்ல சுமன் கில்லுக்கு ஒரு ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேரில் மிச்சலுக்கு ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். தீபக் சகார் அவருக்கு ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் மோஹித் சர்மா அவருக்கு ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 4 பேர்த்தையும் நீங்க ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.